மணித்துளிகள் மே 3 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு பாதுகாப்பின் மேகம். தியான வசனம் சங்கீதம் 105:39. அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்னியையும் தந்தார். வெளிப்புற வெப்பநிலையினால ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டாலும் ஒரு உயிரினம் தனது உடல் வெப்பநிலையை ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள் பராமரிக்கும் செயல்முறையே வெப்ப ஒழுங்குமுறை, அதாவது தெர்மோரெகுலேஷன் ஆகும். இது உயிர் வாழ்வதற்கான ஒரு முக்கியமான செயல்பாடாகவும் உடல் அமைப்புகள் திறமையாக செயல்படுவதை உறுதி செய்கிறதாகவும் காணப்படுகிறதா. வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ், அதாவது பிற வெப்ப ரத்தம் கொண்ட விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் வெப்ப ஒழுங்குமுறை என்பது வியர்த்தல், நடுங்குதல் மற்றும் தோலுக்கு ரத்த ஓட்டத்தை சரி செய்தல் போன்ற வழிமுறைகளை உள்ளடக்கியதாம். வெப்பம் அதிகமாக இருக்கும்போது உடல் வியர்வை மூலம் வெப்பத்தை வெளியிடுகிறதாம். குளிர்ச்சியாக இருக்கும்போது நடுக்கம் மூலம் வெப்பத்தை உருவாக்குகிறதாம். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமாயும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாயும் வனாந்திரத்துல வழி நடத்தியது யாத்ராகமம் 13:21-22 பார்க்கலாம். இது வெப்ப ஒழுங்குமுறைக்கு ஒரு அழகான ஒப்புமையாகும். மனித உடல் இயற்கையாகவே தீவிர வெப்பநிலையில சமநிலையை பேணுவது போல தேவன் எல்லா நிலைகளிலும் தமது ஜனங்களுக்கு வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் வழங்குகிறார். நம் உடல்ல உள்ள குளிர்விக்கும் வழிமுறைகள் அதிக வெப்பத்தை தடுக்க உடலை வியர்க்கை செய்வது போல மேகஸ்தம்பம் அவர்களை கடுமையான பாலைவன வெப்பத்திலிருந்து பாதுகாத்து வழிநடத்தியதாம். அதிக குளிரில வெப்பத்தை உருவாக்க உடல் நடுங்குவது போல அக்னி ஸ்தம்பம் குளிர்ச்சியான இருண்ட இரவுகளை வெப்பமாக்கி ஒளிரச் செய்ததாம். நம் உடல்கள் நம்மை உயிருடன் வைத்திருக்க உள்ளுணர்வாக வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவது போல தேவன் தமது மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப தமது பிரசன்னமாகுதலை மாற்றி அமைத்திருக்கிறார். இது தேவன் தமது மக்களின் உயிர் வாழ்வை எவ்வாறு உறுதி செய்கிறார் என்பதை காட்டுகிறதா. நம் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவர் நமக்கு தேவையானதை சரியாக வழங்குகிறார் என்பதை இது நினைவூட்டுகிறது. ஆண்டவருடைய ஆறுதல், அரவணைப்பு, வழிகாட்டுதல், பாதுகாப்பு என்று எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய வழிநடத்தல் நமக்கு உண்டு. ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று வாசிக்கிறோம். வரலாற்றின் ஒரு கணத்துல மட்டும் தேவன் தம்முடைய ஜனங்களை வழிநடத்துவதில்லை. அவருடைய வழிகாட்டுதல் மற்றும் முன்னேற்பாட்டின் கருத்தை இது அழகாக எதிரொலிக்கிறது. வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திலும் அவர் தொடர்ந்து வழிநடத்துதலையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் வழங்குகிறார் என்ற உண்மையை இந்த சம்பவம் நமக்கு வலுப்படுத்துகிறது. நாம் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள வேதத்தை ஆராய்ந்து படிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.